திறமைகள் அனைவரிடமும் நிறைந்து உள்ளன. ஆனால் அதை செயல்படுத்தும் விதங்களில்தான் உனக்கான இடம் வெற்றியா தோல்வியா என்பது அமைகிறது. உங்கள் திறமைகளை சரியாக பயன்படுத்தி உங்களுக்கான வெற்றியை தேடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வெற்றி எதுவாக இருக்கணும்னா பிடிபிஆர்டி எக்ஸாமில் வெற்றி பெற்று உங்களுக்கான அரசு வேலை உங்கள் கையில் இருக்கிற மாதிரி அமையணும். அதுதான் உங்களோட வெற்றி. நமக்கான வெற்றி வெகு தொலைவில் இல்லை, வெறும் 4 மாதங்களில் தான் இருக்குது. ஸோ இந்த 4 மாதங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்கள் கையில் இருக்கும். இந்த பதிவில் நீங்கள் டெய்லி எத்தனை மணி நேரம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தோன்னா டெய்லி நீங்கள் ஒரு 7 மணி நேரம் தொடர்ச்சியாக படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது உறுதியாகும். இந்த டெய்லி பிளான் எல்லாருக்கும் பயன்படுற விதமாக நான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் வேலைக்கு போகாமல் வீட்டிலையே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சில பேர் வேலைக்கு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 பேருக்கும் பயன்படுற மாதிரி 7 hours பிளான் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 4:30க்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டடியோட டியூரேஷன் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 hours. ஸோ இந்த 1.5 hours அப்படின்னு பார்க்கும்போது ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. உங்களால் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். உங்களால் அதிகமாக படிக்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டடியில் உங்கள் சிலபஸில் எது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டடியில் படிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அதோட அந்த ஹார்டாக இருக்கிற அந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 minutes பிரேக் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறமா 6:15 7:30 வரைக்கும் செகண்ட் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த செகண்ட் ஸ்டடியில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டடியோட கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுட்டே வரலாம். ஸோ அப்போ பார்க்கும்போது காலையில் கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் மேக்ஸிமம் கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்மளோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போகல, வீட்டில் இருந்து படிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 7:30லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமான டைம் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த டைம் சஃபிஷியண்ட்டாக இருக்கும், எந்த டைமில் நல்லா படிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணான்னா உங்களால் இன்னும் அதிகமாக படிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் 7:30லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் உங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப் இருக்கும். ஸோ அந்த டைம் எல்லாத்தையும் அதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அதாவது 6 o'clock நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது 6:30 வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோங்க. அடுத்தது தேர்ட் செஷன் 6:30லேருந்து 8 o'clock வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக படிக்கலாம். பொதுவாகவே ஈவினிங் டைமில் நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னா அதில் ரொம்ப டயர்டாகிடுவீங்க. உங்களால் அதிகமாக கான்சன்ட்ரேட் எடுத்து படிக்க முடியாது. அதாவது நீங்கள் ஹார்டான டாபிக் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈவினிங் செஷனில் நீங்கள் படிக்கிற டாபிக் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் செஷன் 8 o'clock முடிஞ்சதுக்கப்புறம் 8 to 8:30 நீங்கள் டின்னர் சாப்பிடுங்க. டின்னர் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 8:30லேருந்து 10 o'clock வரைக்கும் ஃபோர்த் ஸ்டடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூஷுவலாக டின்னருக்கு அப்புறமா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏர்லி மார்னிங்கு எந்திரிச்சு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமும் ஈவினிங் ஒரு செஷன் படிச்சிருப்போம். அப்போ கண்டிப்பாக டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு தூக்கம் தான் வரும். ஸோ அந்த தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான டயட் எடுக்கணும். ப்ராப்பரான டயட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கொஞ்சமாக நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பாடு அந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட் ஃபுட்டை எடுத்துகிட்டு அது கூடவே பழங்கள் அதிகமாக நாம் சாப்பிடும்போது அந்த தூக்கம் அப்படிங்கிறது ஈஸியாக வராது.
இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் 8:30லேருந்து 10 வரைக்கும் உங்களோட 4th செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கிற டாப்பிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 4 செஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் படிச்சிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வந்து நம்ம படிச்சிருப்போம். 4th செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு இந்த 4 செஷன்லேயும் நாம் என்ன படித்தோம் அப்படிங்கிறத வந்து 10:15லேருந்து 11:15 வரைக்கும் அந்த 1 மணி நேரத்தில் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். இப்படி டெய்லி நம்ம படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணி பார்க்கும்போது நாம் படித்ததை வந்து மறந்து போகவே போகாது. ஸோ டெய்லி நமக்கு ரிவிஷன் பண்ணுற அந்த ஹேபிட் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே நமக்கு வந்து இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி படித்தது எல்லாமே வந்து நல்லா புரியும். இந்த மாதிரி டெய்லி 7 ஹவர்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே வரப்போகிற பிடி, பிஆர்டிஇ எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்று உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது உறுதியாகும். இந்த 7 ஹவர்ஸ் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக போதும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட எஃபர்ட் வந்து டே பை டே வந்து ரொட்டீனாக எல்லா நாளும் இந்த மாதிரி 7 ஹவர்ஸ் ப்ராப்பராக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே உங்களால் உங்களோட 10 யூனிட்டையும் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். அது கூடவே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அந்த கண்டென்ட்டையும் நீங்கள் தரோவாக படித்து முடிக்க முடியும். ஸோ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டினியூட்டி அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு நாள் படிச்சுட்டு ஒரு நாள் படிக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ தொடர்ச்சியாக நம்ம படிக்கும்போது கண்டிப்பாகவே நமக்கு அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாகும். வரப்போகிற பிடி, பிஆர்டிஏ எக்ஸாமில் நல்லபடியாக ப்ரிப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நீங்களும் அரசு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதுக்கான வாழ்த்துக்களும் கூட. நன்றி, வணக்கம்.